வணக்கம். இன்னைக்கு வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்ட பார்க்க போறோம். இப்போ தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சாச்சு. யார் ஜெயிக்க போறாங்க? யார் முதலமைச்சர் ஆவா? எத்தனை தொகுதியில ஜெயிப்பாங்க? யார் எதிர்க்கட்சி அந்தஸ்துல வருவா? யார் டெபாசிட் இழப்பா? அப்படின்னு நெறைய பேச்சு போயிட்டு இருக்கு. 2026ல தேர்தல் களத்துல நம்ம இன்னைக்கு ஜாதக ஆலோசனைக்கு எடுத்துக்கக்கூடிய ஜாதகம் யாரோடதுன்னா, தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட ஜாதகத்தை தான் இன்னைக்கு நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்க போறோம். இதுல அவரோட பிறந்த தேதி 20 மார்ச் 1954. ஆனா இவரோட பிறந்த நேரம் ஒருவரோட தனிப்பட்ட அந்தரங்கங்களை வெளியிடுறதுங்கிறது அவ்வளவு சரியா இருக்காதுங்கிறதுனால நம்ம வெளியிடல. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களோட ஜாதகத்தை ஆய்வு செஞ்சோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஜாதகத்தை ஏன் நம்ம ஆய்வு செய்யலைன்னா, சில தகவல்கள் நமக்கு சரியாக கிடைக்கல. இப்பதான் நமக்கு அவரோட தகவல்கள் மிகச் சரியாக கிடைச்சது. எப்பவுமே யார் என்ன சொன்னாலும் சரி, நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னீங்க, ஃபோன் பண்ணீங்க, வாட்ஸ்அப்ல எல்லாரும் சொன்னீங்க, ஏன் ஒருத்தரோட ஜாதகம் மட்டும் ஆய்வு செஞ்சீங்கன்னு. அதுக்கு காரணம், எந்த ஒரு ஜாதகத்தையும் சரியாக தெரியாம இப்படி இருக்கும் அப்படி இருக்குங்கிற அனுமானத்துல எந்த ஜாதகத்தையும் ஆய்வு செய்யறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் அப்படி செய்யறதும் இல்லை. என்கிட்ட ஜாதக பலன் பார்க்கறவங்களும் என்ன சந்திக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும், ஒரு ஜாதகத்துல ஏதாவது ஒரு தகவல் மிஸ் ஆயிருந்தா அது சரியா இல்லைன்னா அதுக்கு நான் பலன் சொல்ல போறதே கிடையாது. அதனால இப்பதான் அவரோட ஜாதகம் நமக்கு கிடைச்சது. அது சரியான ஜாதகம்ங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். அதை உறுதிப்படுத்திய பிறகு இப்பதான் நம்ம அவரோட ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்திருக்கோம். இந்த வீடியோ அப்படிங்கிறது எந்த ஒரு கட்சிக்கும் வாக்கு கேட்பதற்காகவோ அல்லது தேர்தலில் ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கோ தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக கிடையாது. நான் எந்தவித கட்சியையும் சாராமல் நடுநிலைமையாக தான் வீடியோ போடுறேன். இந்த 2026 தேர்தலில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா? எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவார்? அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே வீடியோல தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுக்கு யாரெல்லாம் அரசியல் விருப்பமுள்ள நண்பர்கள், உறவுக்காரங்க, அக்க பக்கத்துல இருக்கவங்க, உங்க கூட வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கூட வச்சு சப்போர்ட் பண்ண முடியும். திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமான அவரோட ஜாதகத்தை தான் எடுத்துக்கிறோம். ஏற்கனவே நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் திரு விஜய் அவர்களின் ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு போட்டுட்டோம். அதே மாதிரி தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஜாதகத்தையும் ஆய்வு செஞ்சு போட்டுட்டோம். இப்போ நம்ம தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்யணும். இன்னும் திரு சீமான் அவர்கள் ஜாதகத்தையோ அல்லது வேறு யார் ஜாதகத்தை ஆய்வு செய்யணும்னாலும் வீடியோவில் இருக்கிற கமெண்ட்ல போடுங்க. உங்களோட ஆதரவு எந்த கட்சிக்கு அல்லது யார் ஆட்சி அமைப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல பதிவிடுங்கள். உங்களோட ஆதரவு யாருக்கு? நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க? திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலில் எவ்வளவு தொகுதிகளை வெற்றி பெறுவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல பதிவிடுங்கள். திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்கள் பிறந்தது மார்ச் 20ஆம் தேதி 1954 சேலத்தில் அவர் பிறந்திருக்கிறார். அவரோட ஜாதகத்தின்படி அவர் பிறந்த லக்னம் ரிஷப லக்னம், லக்னத்துல குரு இருக்கிறார். அவர் பிறந்த ராசி கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் அவர் பிறந்திருக்கிறார். 2ஆம் இடமான மிதுன ராசியில் கேது. இவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடமான துலாம் ராசியில சனி உச்சம் பெற்றிருக்கிறார். இவர் ஜாதகத்தில் 7ஆம் இடமான விருச்சிக ராசியில் செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடமான கும்ப ராசியில் புதன் சதய நட்சத்திரத்திலும், இவருடைய ஜாதகத்தில் 11ஆம் இடமான மீன ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். சூரியன் ரேவதி நட்சத்திரத்திலும் சுக்கிரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் இருக்கிறார்கள். இதுதான் இவரோட நட்சத்திர சாரங்கள், கிரகங்கள் எங்கே அமர்ந்திருக்குங்கிறது. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அந்த இடத்துல சூரியன் இருக்கிறார். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், அரசியலில் வெற்றி பெற சூரியனும் சுக்கிரனும் நமக்கு சிறப்பாக இருக்கணும். அப்ப இவருக்கு சூரியன் 11ஆம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடத்தில் இருக்கிறார். சுக்கிரன் இவரோட ஜாதகத்தில் 11ஆம் இடமான மீன ராசியில் 200% வலிமையோடு உச்சம் பெற்று இருக்கிறார். அதே மாதிரி இவரோட லக்னாதிபதி தான் சுக்கிரன். அப்ப லக்னாதிபதி ஆசை நிறைவேறும் இடத்தில் இருக்கிறார். சனி 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்று வக்ரம் பெற்று இருக்கிறார். சனி 6ல் இருப்பது மிக மிக வலிமை. ஒருவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கணும், பெரிய கூட்டம் கூடணும், பெரிய ஆள்பலம் வேணும் அப்படின்னா அவருக்கு சனி உச்சம் பெற்று இருப்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாதக அமைப்பு.
அந்த ஒரு அமைப்பு இருந்ததுனாலையும் 11ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் வலிமையாக இருந்ததாலும் இவருக்கு திடீர் பதவி கிடைத்தது. ஆனால் அரசியலுக்கு இவர் ஒன்றும் ரொம்ப ஈஸியாக வரல. சனி 6ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இருப்பதாலும் அந்த சனி அமர்ந்திருக்கும் நட்சத்திர சாரமும் இவருக்கு ஏற்றத்தாழ்வுகளை தருது. அதனாலதான் இவர் அரசியல்ல நுழைஞ்ச உடனே பெரிய பதவியை பெறல. இவர் நுழைஞ்ச உடனே தோல்விகளையும் சந்திக்கிறார், வெற்றிகளையும் சந்திக்கிறார். மாறி மாறி இவர் அரசியலில் ஈடுபடுகிறார். அதன் பிறகு இவர் ஒரு வலிமையான இடத்திற்கு வருகிறார். அது இவருக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் சுக்கிரனின் ஆதரவும் இவருக்கு 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருப்பதும் காரணம். இவர் பிறந்தது ஹஸ்த நட்சத்திரம். இவரும் பௌர்ணமி திதியில் பிறந்திருக்கிறார். தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யும்போது சொன்னோம், பௌர்ணமி திதியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக ஒரு உயரிய பதவியை, மக்கள் செல்வாக்கை பெறுவார்கள். அதே விதி இவருக்கும் பொருந்தது. இவருக்கு சூரியன் மீனத்துல இருக்கு, சந்திரன் கன்னியில இருக்கு. அதாவது சூரியன்ல இருந்து 7வது இடத்தில் சந்திரன் பௌர்ணமி திதியில் பிறந்திருப்பதால் பௌர்ணமியின் ஒளியும் பௌர்ணமியின் வெளிச்சமும் இவருக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பதவியையும் ஒரு உயர்ந்த இடத்தையும் தருது. அப்ப இவருக்கு தொடர்ச்சியாக இந்த வெற்றி சாத்தியமாகுமா அப்படிங்கிறத வாக்குப்பதிவு நடைபெறும் நாளில் இருக்கும் கிரக அமைப்பு எப்படி சப்போர்ட் பண்ண போகுது, அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள்ல இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் இவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ண போகுதுங்கிறது தான் இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இவருக்கு இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு புதன் திசையில சுக்கிர புத்தி இப்ப நடந்துட்டு இருக்கு. சுக்கிர புத்தி இவரோட லக்னாதிபதி புத்தி. லக்னாதிபதி 11ல உச்சம் பெற்று இருக்கிறார். அப்ப கட்டாயமாக இவருக்கு மக்களின் செல்வாக்கு கிடைக்கும், மக்களின் ஆதரவு கிடைக்கும். நிறைய இவருக்கு வாக்குப்பதிவுல நிறைய ஓட்ஸை இவர் கண்டிப்பாக எடுப்பார் அப்படிங்கிறது உறுதியாக நமக்கு இதுல இருந்து தெரியுது. இப்ப இவருக்கு வாக்குப்பதிவு நடைபெறும் நாள்ல என்ன கிரக அமைப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய 23/4/2026 அன்னைக்கு இவரோட லக்னமான ரிஷப லக்னத்திலேயே லக்னாதிபதி சுக்கிரன் இருக்க போறார். 2ஆம் இடத்துல குரு பகவானும் சந்திரனும் இருக்க போறாங்க. இவரோட ஜாதகத்துல 4ஆம் இடமான சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்க போறார். இவரோட ஜாதகப்படி லக்னத்துக்கு 10ஆம் இடமான கும்ப ராசியில ராகு அமர்ந்திருக்க போறார். இவரோட ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியில் லாபஸ்தானம் ஆசை நிறைவேறும் இடத்துல அன்னைக்கு செவ்வாய் புதன் சனி இருக்க போறாங்க. இவர் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் இருக்க போறார், உச்சம் பெற்று இருக்க போறார். இதுதான் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளோட கிரக அமைப்பு. இவருக்கு வாக்குப்பதிவு நடைபெறும் நாள்ல சூரியன் உச்சம் பெற்று 12ஆம் இடத்தில் மறைவு பெறுகிறார். இது ஒண்ணு இவருக்கு மைனஸ். ஆனால் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைவு பெற்று இவருக்கு ஒரு அற்புதமான யோகத்தை தருகிறார்கள். ஒன்னு குருச்சந்திர யோகம், இன்னொன்னு கஜகேசரி யோகம். அடுத்தது ஒருவரோட ஜாதகத்துல யாருக்கெல்லாம் பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்று இருக்குதோ அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இவரோட ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார், பிறந்த ஜாதகத்தில் உச்சம் பெறுகிறார். இவரோட வாக்குப்பதிவு நடைபெறும் நாள்ல சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அப்ப அது மாளவியா யோகத்தை நிகழ்த்துகிறது. அப்ப கண்டிப்பாக அது இவருக்கு பிளஸ். அதே மாதிரி 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் 11ஆம் இடத்தில் சனி இருப்பதும் இவருக்கு பெரிய அளவிலான ஓட்டுகள் கிடைப்பதற்கு, பெரிய அளவிலான வாக்குகள் கிடைப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சனி உச்சம் பெற்றால் அவர்களுக்கு பெரிய அளவிலான மக்கள் செல்வாக்கு இருக்கும்னு. அப்ப இவருக்கு நிறைய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சனி சப்போர்ட் பண்ண போறார். அதே போல செவ்வாயும் இவருக்கு சப்போர்ட் பண்ண போறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள்ல வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. சரி, ஓட்டு எண்ணிக்கை, அதாவது வாக்கு என்னும் நாள்ல கிரக அமைப்புகள் இவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம அடுத்தது பார்த்துடலாம். வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய 4ஆம் தேதி மே மாதம் 2026 இவரோட லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். 2ஆம் இடமான மிதுன ராசியில் குரு தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்க போறார். இவரோட ஜாதகத்துல 4ஆம் இடமான சிம்ம ராசியில் கேது. இவரோட ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடமான விருச்சிக ராசியில் சந்திரன். இவருக்கு 10ஆம் இடமான கும்ப ராசியில் ராகு. இவரோட ஜாதகத்துல 11ஆம் இடமான மீன ராசியில அப்பொழுது இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் இருக்க போறாங்க. இவரோட ஜாதகத்தில் 12ஆம் இடமான மேச ராசியில் புதனும் சூரியனும் இருக்க போறாங்க. இதுதான் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள்ல இருக்கக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகள்ல 2ஆம் இடத்தில் பதவியை தரக்கூடிய குரு தன் நட்சத்திரத்தில் இருப்பது சிறப்பு. கண்டிப்பாக இவருக்கு பெரிய அளவிலான வாக்கு வங்கி கண்டிப்பாக நிரூபணமாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு நாளில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது.
சரி, அப்ப ஒட்டு மொத்தத்துல இந்த தேர்தலில் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தேர்தலில் முதலமைச்சர் பதவியை பெறுவாரா? எவ்வளவு தொகுதிகளை வெற்றி பெறுவார்? இவர் முதல்வர் ஆவாரா? எதிர்க்கட்சி தலைவர் ஆவாரா? அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்தை இவர் இழப்பாரா? அப்படிங்கிற எல்லாவற்றையுமே நம்ம பார்க்கலாம். எப்பவுமே ஒரு போட்டியில, ஒரு பந்தயத்துல, ஒரு போரில் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா நபர்களோட ஜாதகத்தையும் ஆய்வு செய்து அதுல எது வலிமையா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த அடிப்படையில தான் 2021ஆம் ஆண்டு நான் திமுக தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறத சொன்னேன். அதே ரூல் தான் இப்பவும். அப்பவும் திரு எடப்பாடி கே பழனிசாமி ஜாதகத்தையும் இதையும் ஆய்வு செஞ்சோம். அதே போலதான் இப்பொழுதும் தேர்தலில் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் திரு விஜய் அவர்கள் மூவரின் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு யார் முதலமைச்சர் ஆவா, அது யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள், யார் முதலமைச்சர், யார் எதிர்க்கட்சி தலைவர் அல்லது எதிர்க்கட்சி அந்தஸ்தை யார் இழக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களின் ஜாதகம் நம்ம இப்பதான் வாங்கியிருக்கோம். இன்னும் நம்ம அதை முழுமையாக ஒப்பிட்டு பார்க்கல. அவரின் ஜாதகத்தையும் ஆய்வுக்கு எடுத்துக்கணும்னு யாராவது விரும்புறீங்க அப்படின்னா அவர்கள் கமெண்ட்ல போய் திரு சீமான் அப்படின்னு பதிவிடுங்கள், அல்லது நாம் தமிழர் கட்சின்னு பதிவிடுங்க. அவரோட ஜாதகத்தையும் அடுத்தது ஆய்வு பண்ணிடலாம். அப்ப நால்வரோட ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு நம்ம யார் முதலமைச்சர், யார் எதிர்க்கட்சி தலைவர், எத்தனை தொகுதிகள் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக தேர்தல் முடிவுகள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம நால்வரின் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம். எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. 2026ஆம் தேதி 23 ஏப்ரல் அன்னைக்கு வாக்குப்பதிவு நடைபெறுது. அன்றைய தினம் எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு எந்த விருப்பம் இல்லாமல் எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸுக்கும் நீங்கள் ஆளாகாமல் நீங்கள் சுதந்திரமாக நீங்க விரும்பும் கட்சி அல்லது விரும்பும் வேட்பாளர் அல்லது உங்களுக்கு யார் மீது நம்பிக்கை இருக்கோ அவருக்கு வாக்குகளை செலுத்துங்கள். கண்டிப்பாக நீங்கள் செலுத்தும் வாக்கு ஜனநாயக கடமையாக மட்டும் இல்லாமல் இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்தின் அந்த முயற்சிக்கும் பலனை தரும். எந்த கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற எந்தவித இன்ஃப்ளூயன்ஸையும் நான் செய்ய போறது கிடையாது. உங்களுக்கு பிடித்த கட்சி, பிடித்த வேட்பாளர் அல்லது பிடித்த அவர்களின் கொள்கைகள் எதை வேணாலும் வைத்து நீங்கள் வாக்குகளை செலுத்தலாம். உங்கள் வாக்குகளை செலுத்துவது மட்டுமே கட்டாயம். அனைவரும் தவறாமல் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்களோட ஆதரவு யாருக்கு என்றும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். மீண்டும் தேர்தல் முடிவுகள் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.